नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल्हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात औसीकुम इबादल्लाह व इय्याय अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम अलियुम मिन्नी व अना मिन अली सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறப்பான வாழ்க்கை வழிகாட்டுதலை அவர்களின் பாக்கியம் நிறைந்த அருமை குடும்பத்தார்களை நினைவு கூர்ந்து பார்க்கிற ஒரு நல்ல நசீபுகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் எல்லோரிடத்திலும் ரொம்பவே திருப்தியோடு நடந்து கொள்கிறார்கள். வித்தியாசம் பார்ப்பதில்லை. சாதாரண சஹாபியும் நான் நபி பெருமானாரோடு நெருக்கமாக இருக்கிறேன் என்று உணரும் வகையில் நடப்பார்கள். அவர் ஒரு சாதாரண சஹாபி, ஒரு கிராமவாசி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கம் வைத்து விட்டால் நான் நபியோடு, நபி என்னோடு என்று சொல்லும் அளவிற்கு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனங்களை கவர்ந்திருக்கிறார்கள், உள்ளங்களிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். இங்கே சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹ் அண்ணல் எம்பெருமானின் குடும்பத்தை குறித்து பேச வருகிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹுவை விட்டு நாம் பேச முடியாது. அவர்கள் ஆற்றல் மிக்க மாமனிதர், எல்லா துறை சார்ந்த இடத்திலும் முதன்மை இடம். சில பேருக்கு சில திறமை இருக்கும், சில திறமை இருக்காது. போர்க்களத்தில் வீரம் சொரிந்த பல பேர் அறிவுலகத்தில் அந்த ஆற்றலை பெற்றிருக்க மாட்டார்கள். அறிவுலகத்தில் ஆற்றல் பெற்ற பல பேர் சமூக மன்றத்தில் அந்தஸ்து பெற்றிருக்க மாட்டார்கள். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு
எல்லா துறைகளிலும் கால் பதித்தார்கள் என்பதை தாண்டி முதன்மை இடத்தை பெறுகிறார்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்ட வருகிற போது அலியும் மின்னி, அலி எண்ணில் உள்ளவர் என்றார்கள். அலி எண்ணில் ஒரு பங்கு, வானமின் அலி, நான் அலி அவர்களில் நின்றும் உள்ளவன், எண்ணில் அலியும் அலி உள்ளே நானும். எவ்வளோ பெரிய வார்த்தை! யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுலகத்தின் மேதை என்றவர்களை பாராட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு தொடர்பு என்பதை விட குடும்பத்தில் ஒருவராகவே அங்கீகாரம். ஒரு வகையில் அலி இப்னு அபி தாலிப், மாநபி அவர்களை வார்த்தெடுத்து வளர்த்தவர்கள் அபூ தாலிப். அபூ தாலிப் பெற்றெடுத்த பிள்ளைதான் அலி. அபூ தாலிப் 8 வயதில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பொறுப்பெடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயது வரும் வரையிலும் அபூ தாலிபின் தியாகத்தை எந்த ஒரு மூமினும் இந்த மண்ணில் மறக்க முடியாது. அபூ தாலிபின் தியாகம், அர்ப்பணிப்பு அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரும் நெருங்க விடாமல் தடுத்தது. அரபுலகம் அபூ தாலிபை சந்தித்து கொள்கை குழப்பம் முகமது நபி செய்கிறார்கள், கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று சொன்னபோது அந்த மக்களை கொஞ்சம் எச்சரிக்கிறார்களே தவிர உத்தம நபியை கூப்பிட்டு சொன்னார்கள், நீ விரிந்த வாழ்க்கை, விசாலமான இந்த பணியை மன வலிமையோடு செய் என்கிறார்கள் அபூ தாலிப். அப்படிப்பட்ட அபூ தாலிப் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹ். அன்னை ஃபாத்திமா நாயகியோடு வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலம், ஒரு பொற்காலம். அருமையான பாக்கியமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுத்த காலம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த காலம் வரையிலும் இன்னொரு பெண்ணோடு சய்யிதுனா அலி அவர்களுக்கு நிக்காஹ் என்ற சிந்தனை கூட இல்லை. இதற்கு பின்னால் தான் அவர்கள் 8 மங்கையர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 8 மனைவியர்கள். 8 மனைவி என்றால் ஒரு மனைவி இல்லாமல் போகும்போது இன்னொரு மனைவி, ஏக காலத்தில் 4 மனைவி. ஃபாத்திமா அல்லாமல் 4 மனைவியர்களோடு வாழ்வதற்கு அனுமதி. அதில் ஒரு மனைவி விடை பெற்றால், மரணித்தால் இன்னொரு மனைவி. 8 மனைவியர்கள், 8 பெண்கள், அவர்களுக்கு மனைவியாக வாழ்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். சய்யிதுனா அலி அத்தனை பேர்களிடத்திலும் அருமையான நல்ல பெயர், பாக்கியமான குடும்பம். அந்த பெண்கள் எந்த குடும்பத்திலிருந்து வருகிறார்களோ சய்யிதுனா அலியோடு அவர்கள் வாழ்க்கைப்படும் போது அவர்கள் அந்தஸ்தால் உயர்கிறார்கள், கண்ணியத்தால் ஜொலிக்கிறார்கள். அல்லாஹு சய்யிதுனா அலியோடு இருந்தான். அலி அவர்களின் பிரியமான இடம் அல்லாஹ்வுக்கு இருந்தது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வாங்க, இந்த மண்ணில் ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டுமா, அல்லாஹ்வை நேசிக்கிறவரை, அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிற ஒரு மனிதரை. நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய நபியை நேசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிறார். அடுத்து ஒரு பாயிண்ட், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ்வின் நபியும் அவரை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் யார் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு களம், ஹைபர் களம் போர்க்களத்தின் போது அந்த கொடி அவங்க கையில் கொடுக்கிற போது சொன்ன வார்த்தை அது, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள், அதுதான் என் அலி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த சிபத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நம்ம அல்லாஹ்வை நேசிக்காமலாம் வாழ போகிறது இல்லை. அல்லாஹ்வின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்காமல் இருக்க போவதில்லை. அல்லாஹ் நம்மை நேசிக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மை நேசிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியம் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்தது. ஒரு தடவை உயர்தரமான பறவை இறைச்சி பெருமானாருக்கு கொண்டு கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப உயர்வான பறவை, பெருமானார் விரும்பின அந்த இறைச்சி, அது பொறிச்சு கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. பெருமானார் அதை பார்க்கலாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு சொன்னார்களாம் மனசில், அல்லாஹுவே, இதை என் கூட இன்னொருத்தர் சாப்பிடணும். அவர் யாராக இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீனும் நானும் நேசிக்கிற ஒரு மனிதர் வரணும், நீனும் நானும் நேசிக்கிற ஒரு மனிதர்.
என் கூட இருந்து இதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் பெறணும் என்று மனசில் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு பிஸ்மில்லான்னு உட்கார்றாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு வந்து உட்கார்றாங்க. சையதுனா அலி பெருமானார் சிரிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கேட்டாங்களாம், என்ன நாயகமே, தாங்கள் சிரித்தால் அர்த்தம் இருக்கும். ஆம் அலியே, நினைத்தேன் மனதில் இந்த உயர்வான இறைச்சியை என்னோடு ஒருவர் சாப்பிடணும். அவர் யார்? நானும் என் ரப்பும் நேசிக்கும் மனிதராக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். தாங்கள் வந்தீர்கள், அந்த சிஃபத்தை அல்லாஹ் தங்களுக்கே கொடுத்தான் என்றார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்வான பறவை இறைச்சியை அவர்களின் அருகாமையில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்றாங்க. சங்கை மிக்கவர்களே, அந்த 8 பெண்கள் அடுத்தடுத்து, ஒரு பெண் இல்லைன்னா இன்னொரு பெண், அப்படி வாழ்க்கை. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தான் எவ்வளவு கொடுத்தான். குழந்தை பாக்கியம் என்பது பெரிய நியாமத். அல்லாஹ் சொன்னான், அது என் கிஃப்ட்டுங்கிறான் திருக்குரான்ல. யஹபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் மக்களை, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை அன்பளிப்பாக கொடுப்பேன் என்கிறான். குழந்தை என்பது என் முயற்சிக்கு பின்னால் கிடைப்பது அல்ல. இல்லை, என்கிட்ட குறை இருக்குது, அவங்கள்ட்ட குறை இருக்குது, அப்படி பேசப்படும் விஷயம் அல்ல. குறைகளை தாண்டி, முயற்சிகளை தாண்டி என் கிஃப்ட்டுங்கிறான் அல்லாஹ். பிள்ளைகள் என்னுடைய கிஃப்ட். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரிய பாக்கியம், மாபெரிய பாக்கியம். வரலாறை திறந்து பார்த்தால் நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு பெற்றெடுத்த தவ புதல்வர்களும் புதல்விகளும் 31 குழந்தைகள். அலி அவர்களுக்கு 31 குழந்தைகள், 14 ஆண் மக்கள், 14 ஆண் மக்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், யார்? இவர்களின் தந்தை அலி. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட மாமனிதர். 31 குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். 14 ஆண் மக்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, 17 பெண் மக்கள், 17 பெண் மக்கள், 14 ஆண் மக்களை ரப்புல் ஆலமீன் அவர்கள் பெற்றெடுக்க செய்தான். அத்தனை பேர்களும் இந்த மண்ணில் ஜொலிக்கும் நசீபை அல்லாஹ்வும் கொடுத்தான். அத்தகைய குடும்ப வாழ்க்கையிலும் மகத்தான இடம் கண்மணி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசறையில் வளர்ந்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. வாலிபம் என்பதும் வீரம் என்பதும் அலி அவர்களுக்கு சொந்தம். வாலிபத்தை ரசூல் பாராட்டுவாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் உண்டு. லாஃபத்தா இல்லா அலி, என் அலி போல் எந்த வாலிபர்களும் இல்லை என்றார்கள். வாலிபர்களா? என் அலிதான் வாலிபர். எத்தனை வாலிபர்கள், எத்தனை இளைஞர்கள், மாநபியை சுற்றி இருந்தவர்கள், பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், பெருமானாரோடு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள், நபி பெருமானாரோடு தோள் கொடுத்தவர்கள். முதியவர்களை விட இளைஞர்கள் அதிகம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அலி போல் எந்த இளைஞரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சையதுனா அலி அவர்கள் வீரம் சொரிந்த மாமனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போறாங்க. போற போது வீரர்களை ஒன்றிணைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்களாம், அலி, நீங்க போருக்கு வர வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் போகிறோம், நீங்கள் ஊரில் இருங்கன்னாங்க. ரொம்பவே வியந்து போயிட்டாங்க அலி. ஏன்னா போர்க்களம் அலியின் பெருமையை பேசும், அலியின் வீரத்தை பேசும். வீரம் சொரிந்த அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை சிங்கம் என்பார்கள். அப்படிப்பட்ட மாபெரிய மனிதர். அவங்க உம்மா பேர் வைத்தாங்க ஹைதர் அலி. அவங்க அசல் பேர் ஹைதர் அலி. ஹைதர் அலி என்றால் சிங்கம் என்று பொருள். ஹைதர்னாலே சிங்கம் தான். அவங்க உம்மா வச்ச பேர். அவங்க சொன்னாங்க போர்க்களத்தில், அன்னல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா, நான் யாரு தெரியுமா? போர்க்களத்தில் வீரம் பேசுவார்கள். நான் யாரு தெரியுமா? அன்னல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா, என் தாய் எனக்கு ஹைதர் என்று பெயர் வைத்தார்கள், மோதி பாருங்கள் என்பார்கள், மோதி பாருங்கள் என்பார்கள். போர்க்களம் ஹஸரத் அலி இறங்கினால் விரண்டோடுவார்கள் எதிரிகள். இங்கே உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் தூரமான இடத்திற்கு போகிற போர்க்களம், நீங்கள் ஊரில் இருங்கன்னாங்க. ரொம்பவே திகைத்து போனாங்க. சரி, சும்மா சொல்கிறாங்களோ, அந்த யுத்தத்துக்கு வீரர்கள் தேவை. அலி இல்லாமலா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட பல யுத்தங்கள் இல்லை.
அதிகமான யுத்தங்களில் அலி அவர்களுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. நீங்க ஊர்ல இருங்க, என்ன யா ரசூலல்லாஹ், அவங்க சொன்ன வார்த்தை, என்னை எங்கே இருக்க சொல்கிறீர்கள்? பெண்கள் அல்லவா ஊரில் இருப்பார்கள். ஊரில் இருக்கிறவங்க யாரு? உடல்நல முடியாதவங்க, சிறுவர்கள், பெண்கள். என்ன பெண்களோடு இருக்க சொல்றீங்களா யா ரசூலல்லாஹ்? அத்தஹல்லஃபனி மா சுபியானி ஒன்னிசா, பெண்களோடு நான் இருக்க வேண்டும். என்ன யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. இல்லை அலி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனாவுக்கு போனாங்க. அப்படி போகிற போது மக்களின் பொறுப்பில் தன் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போனாங்க. தாங்கள் இப்போது மூசா நபிக்கு ஹாரூனை போல் எனக்கு நீங்கள் என்றார்கள். மூசா நபிக்கு ஹாரூனை போல சமூக பொறுப்பை தன் சகோதரர் ஹாரூன் நபி இடத்துல விட்டுட்டு போறாங்க. அதே போல் மதீனாவின் பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைத்து விட்டு விடை பெறுகிறேன், நீங்கள் உட்கார வேண்டும் என்றார்கள். ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க. மூசா நபியோடு பாதுகாப்புக்கு இருந்த ஹாரூன் அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். ஹாரூன் நபி ஆகிட்டாங்க. மூசா ஹாரூன் 2 பேர் நபி. ஆனால் உங்களை ஹாரூனின் ஸ்தானம், ஆனால் எனக்கு பின்னால் நபி இல்லைன்னாங்க. நான் நபிய பாதி, யாராவது ஹாரூனின் ஸ்தானம் அலி, அப்படியானால் அலியும் நபி என்ற பேச்சு வரக்கூடாது, எனக்கு பின்னால் நபித்துவம் இல்லை, நீங்கள் ஹாரூனின் ஸ்தானம் என்றார்கள். அப்புறம்தான் ரகசியம் விளங்குச்சு. மதீனாவில் இருந்த சில பேர் எதிரிகள் திட்டமிட்டு வைத்தார்களாம். மாநபி போயிடுவாங்க, எல்லாரும் போகிறாங்க, பெண்கள் தான் ஊரில் இருப்பாங்க, சிறுவர்கள் தான் ஊரில் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய தூரம், அவங்க வர்றதுக்குள்ளால் மதீனாவை நஷ்டப்படுத்தி விடுவோம், பெண்களை நாம் சங்கடப்படுத்துவோம். அவங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. யார் நபிகள் நாயகம்? மனிதர்கள் போடும் திட்டங்களும் சூழ்ச்சிகளும் அவர்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கப்படும். என் பெருமான் சொல்கிறார்கள், அலியே நீங்கள் இங்கே எனக்கு பின்னால் இருந்து மக்களின் பொறுப்பு உங்களிடம் என்று விடை பெற்றார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெருமானார் போயிட்டாங்க, சஹாபாக்கள் போயாச்சு, எதிரிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம், எதிரிகளுக்கெல்லாம் சந்தோஷம். 1 நாள் 2 நாளில் மதீனாவை க்ளோஸ் பண்ணி விடுவோம், பெண்களை எல்லாம் இல்லாமலாக்கி விடுவோம் என்ற மமதை. பெருமானார் சஹாபாக்கெல்லாம் போன பின்னால மதீனா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்டுக்கு வர்றாங்க. சையதுனா அலி நடமாடுகிறார்கள். அலியை பார்த்த எதிரிகள் மிரண்டு போயிட்டாங்க. திட்டமெல்லாம் முறியடிக்கப்பட்டு போச்சு. அலியா, அலி போகவில்லையா? எல்லாரும் சரண்டர் ஆனாங்க. எந்த ஒரு சூழ்ச்சியும் செய்யவில்லை என்பதல்ல, மதீனா எல்லையிலே இவங்க நடமாடல. அலியை பார்த்த உடனே பெருமானாரின் எத்தனை பெரிய திட்டம், நாங்கள் போருக்கு போகிறோம், எல்லோரும் போன பின்னால் இங்கே சூழ்ச்சி நடக்கலாம், அலி அவர்களே தாங்கள் இருங்கள், நீங்கள் ஒருத்தர் இருந்தா போதும், அலி ஒருவர், எல்லாரும் சரண்டர். மக்கா மதீனா பாதுகாக்கப்பட்டது, பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், சிறுவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஏன்? அலி போல் ஒரு வாலிபர் இல்லை என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய அந்த அறிவு ஞானம் முதிர்ச்சி எல்லையில்லாத ஒன்று. நேரமே இல்லை அதை குறித்து பேசுறதுக்கு. வீரம் அவர்களுக்கு சொந்தம், வாலிபத்தில் அவர்கள் தனித்தன்மை, வணக்கம், வழிபாடு, இபாதத்தில் ஆன்மீகம். அலி ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட போய் தான் இந்த சில்சிலா பூரம் போய் சேரும். இமாம் ஹசன் ஹுசைன், தரீகாக்கள், பெரியார்கள், மார்க்கம், அல்லாவின் நெருக்கம், இது போன்ற பணிகள் துவங்குற இடம் அலி. சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணம், நான் கல்வியின் பட்டணம், அதன் நுழைவாசல் சையதுனா அலி. அப்படின்னா கல்வி ஞானத்தின் நுழைவாசல் சையதுனா அலி. ஞான சுரங்கம், ஊற்றெடுக்கும் ஞானம், ஒன்றல்ல இரண்டல்ல குவிந்து கிடக்கிறது. அஜாயிபுல் ஹுக்கும் என்று ஒரு இது இருக்கு, ஆச்சரியமான தீர்ப்புகள். அபூபக்கர் சித்தியக்கின் ஆட்சி காலம், சையதுனா உமர் இப்னு கத்தாபின் ஆட்சி காலம், நாட்டில் ஏற்படுகிற விவகாரங்களில் தீர்ப்புகள் சொல்வதில் சில நெருக்கடிகள் வரும். ஹஸரத் அலி தீர்ப்பு வழங்குவாங்க பாருங்க, எல்லாரும் வியந்து போயிடுவாங்க.
ஒரு கட்டம். அவர்களுடைய நுணுக்கமான அறிவால் நடைபெற்ற தீர்ப்புகள் நூற்றுக்கணக்கானவைகள். அவர்களின் அறிவை பேசுகின்ற அந்த மகத்தான நிகழ்வுகள். 1-2 ஞாபகப்படுத்த நான் பிரியப்படுகிறேன். ஒரு கட்டம் சையதுனா அலி ரலியல்லாஹு இடத்துல ஒரு பிரச்சனை. 3 பேர் வர்றாங்க. 3 பேர் அவங்க கேட்ட கேள்வி, எங்க 3 பேருக்கும் சொத்துல பங்கு கிடைச்சிருக்கு. மௌத்தா பொண்ணுடைய சொத்துல 3 பேருக்கும் பங்கு கிடைச்சிருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். பாதி விளங்கி பாதி விளங்காம போயிடக்கூடாது. அவர்களின் அறிவு ஞானத்தை பேசாமல் அலி அவர்களின் வரலாறை முடிக்க முடியாது. 3 பேர் சொத்து பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றோம்னா, ஒருவருக்கு சொத்துல பாதி கிடைச்சிருக்கு, இன்னொருவருக்கு 3/1 பாகம். இந்த பெற்றோர்கள்ட்ட இருந்து சொத்து வாங்கும்போது எல்லாருக்கும் சமமாக வராது. பாதி சொத்து பெறும் சில பேருக்கு. ஒரு மகள் இருந்தாலா அவளுக்கு சொத்துல பாதி கிடைக்கும், சொத்துல பாதி கிடைக்கும். அதே மாதிரி தாய் இருக்கிற பிள்ளைங்க இல்லை, தாய் மட்டும் இருக்கிறாங்க, தாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? சொத்துல 3/1 பாகம் கிடைக்கும். இதெல்லாம் தனி சட்டம். இங்கே நான் அதற்குள்ளே போகவில்லை. சையதுனா அலி இடத்துல கேட்ட கேள்வி என்ன? நாங்கள் 3 பேர் சொத்து வாங்குறோம். என்ன சொத்து? வாரி சொத்து. ஒருத்தருக்கு பாதி சொத்து, இன்னொருவருக்கு 3/1 பாகம், இன்னொருவருக்கு 9/1 பாகம். நீங்க பங்கு வச்சு கொடுங்க. சொத்து எங்கப்பா இருக்குது? நெருக்குதுன்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. 17 ஒட்டகம். 17 ஒட்டகம் இருக்கிறது. இந்த 17 ஒட்டகத்தில் இவருக்கு பாதி சொத்தை கொடுக்கணும், இவருக்கு 3/1 பாகம் கொடுக்கணும், இவருக்கு 9/1 பாகம் கொடுக்கணும். ஆனால் ஒட்டகத்தில் கத்தி வச்சிடக்கூடாதுன்னாங்க. ஒட்டகத்தில் கத்தி வச்சிடக்கூடாது, துண்டு போட்டுறக்கூடாது. துண்டு போடாமல் பங்கு வைக்கணும். யோசிச்சு பாருங்க. 17 ஒட்டகத்தில் முதல்ல பாதி, அதே 8.5 ஒட்டகம்தான். 8.5. 17 பாதி எவ்வளவோ? 8.5. அங்கே சிக்கல் வந்துட்டு ஒட்டகத்தை பங்கு வைக்காம முடியாது. 3/1 பாகம். 17 3/1 பாகம் வராது. 3 6 18. 6 வச்சா தான் 3 வரும், 18. 7 எப்படி? 17 எப்படி? 3/1 பாகம் பிரிக்கணும். 9/1 பாகம். 18 தான் 9/1 எடுக்கலாம், 17 ஆக சிக்கலான விவகாரம். நான் சொல்ல வருவது, அல்லாஹ் அறிவின் சுரங்கம் சையதுனா அலி சிக்கலான சட்டங்களுக்கு தீர்ப்பு வழங்கியதில் முதல் இடம். 3 பேர் நிற்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஹஜ்ரத் அலி எப்படி தீர்ப்பு வழங்க போகிறாங்க? அவருக்கு பாதி கொடுக்கணும், 17 பாதி, இவருக்கு 17 3/1 பாகம், இவருக்கு 17 9/1 பாகம். இப்போ இந்த இருக்கிற இந்த 17 கத்தி வச்சிடக்கூடாது. ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை வெட்டி உங்களுக்கு பாதி, உங்களுக்கு 3/1 கொடுக்கக்கூடாது. சட்டம் அப்படி. சரிப்பா, தீர்ப்பு தானே வழங்கணும், என் இஷ்டத்தில் விட்டுருங்க, என் இஷ்டத்தில் அதை விட்டுருங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் ஒட்டகத்தில் கத்திப்படக்கூடாது, எங்கள் பாகமும் கரெக்டாக வரணும். கூப்பிட்டாங்க அடிமையை, வாப்பா, காதில் சொன்னாங்க. நாங்கள் அவர் போயிட்டார். ஒன்றும் புரியல. நாங்கள் போயிட்டார். அவர் போய் கொஞ்ச நேரம் கழித்து அவர் ஒரு ஒட்டகத்தை கூப்பிட்டு வர்றார். அவர் ஒட்டகத்தை இழுத்துட்டு வர்றார். நிப்பாட்டுன்னாங்க. நிப்பாட்டியாச்சு. சொன்னாங்க, இது ஏன் ஒட்டகம், இது ஏன் ஒட்டகம், இந்த ஒன்றையும் அதோடு நான் சேர்த்து வச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாரும். ஏன்னா 1 எக்ஸ்ட்ரா வந்து போச்சே, 17 ஏன் ஒட்டகம் 1 சேர்த்துக்கிடுவோம், 18 சம்மதம் தானே. எங்களுக்கு அதிலெல்லாம் கவலை இல்லை, எங்கள் ஒட்டகத்தை வெட்டிடக்கூடாது. சரி, 18. உனக்கு எவ்வளோப்பா? பாதி. பாதி எத்தனை? 18 பாதி எத்தனை? 18 பாதி எத்தனை? 9. தூக்கிட்டு போ. 9 ஒட்டகம் அவட்ட கொடுத்தாச்சு. உனக்கு எவ்வளோப்பா? 3/1 பாகம். 18 3/1 எவ்வளோ? 6. நீ தூக்கிட்டு போ. எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 6 9 15. கொஞ்சமாச்சு கணக்கில் நம்ம 2 சேர்ந்துக்கிடுவோமே. 6 9 15 முடிஞ்சிட்டு அவரை கூப்பிட்டாங்க. இங்கே வாப்பா, உனக்கு எவ்வளவு? எனக்கு 9/1 பாகம். 18 9/1 எவ்வளவு? 2. இப்படி தூக்கிட்டு போ. ஒரு ஒட்டகம் நிற்கிது. 17 முடிஞ்சு போச்சு. ஒரு ஒட்டகம். இது ஏன் ஒட்டகம், நானே வச்சுக்கிறேன்ட்டாங்க. இது என் ஒட்டகம்,
நான் வைத்துக் கொள்ளுகிறேன். உனக்கு பாதி கிடைத்ததா? அவன் கிடைச்சிச்சு. உனக்கு 3ல் 1 கிடைச்சிட்டு, உனக்கு 6ல் 1 கிடைச்சி, 9ல் 1. அல்ஹம்துலில்லாஹ் போங்க. சஹாபிகள் மூக்கில் விரல் வைத்து பார்த்தார்கள். எத்தனை அறிவார்ந்த மனிதர், எத்தனை அறிவார்ந்த மனிதர். சில பேருக்கு விளங்கி சில பேருக்கு விளங்காமலும் இருக்கலாம். நீங்கள் பிறகு தனியாக கேசட்டை போட்டு கேட்டு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அதனுடைய ஆழம் புரியும். 17ஐ உடைக்காமல் பங்கு வைக்க வேண்டும். உடைக்காமல் 17ஐ பங்கு வைக்கணும். பாதியாக, 3ல் 1ஆக, 9ல் 1ஆக சாத்தியமே இல்லை. அதே சமயம் சொன்னார்கள், உனக்கு பாதியை தந்து விடுவேன், உனக்கு 3ல் 1 தருவேன், உனக்கு 9ல் 1 தருவேன், ஆனால் ஏன் இஷ்டம் விட்டுறோம்னாங்க. தன் ஒட்டகத்தை ஒன்றை ஜாயின் பண்ணி பங்கு கரெக்டாக கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 1 கொண்டு போயிட்டாங்க. கரெக்டாக நடந்துச்சு. எவ்வளவு பெரிய அறிவார்ந்தவர்கள், பாராட்டுக்குரியது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒருத்தர் வந்தார். யா ரசூலல்லாஹ், இந்த மாடு எங்கள் கழுதையை முட்டி கொன்று போட்டுருது. மாடு கழுதையை முட்டி கொன்று போட்டுச்சு. கழுதை மௌத்தா போச்சு, மாடு கொன்று போட்டுச்சு. உடனே பெருமானார், சரிப்பா அபூபக்கர்கிட்ட போய் கேளு, தீர்ப்பு சொல்லுவாங்கன்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக்கிட்ட போ. நேராக அபூபக்கர்கிட்ட வந்தார். என்னப்பா, நபி அவங்க அனுப்பி வச்சாங்க, என்ன பிரச்சனை? எங்கள் மாடு, ஏதோ ஒரு மாடு வந்து எங்கள் கழுதையை கொன்று போட்டுச்சு, எங்களுக்கு அதுக்கு தீர்ப்பு வேணும். என்னப்பா தீர்ப்பு? மாடு கழுதை ரெண்டும் பகுத்தறிவு இல்லாத பொருள், அதுக்கு என்ன தெரியும்? ரெண்டுக்குமே பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு இல்லாத ஒரு ஜீவனை கொன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, முடிஞ்சு போச்சு கதை, உங்கள் கழுதை அவ்வளோதான்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் பார்த்தாரு, நேராக நபிட்ட வந்தார். இப்படி போய் சொன்னேன், ஹஸரத் சித்திக்குல் அக்பர் அதுக்கெல்லாம் ஒன்றும் பரிகாரம் இல்லைன்ட்டாங்க. சரி உமர்கிட்ட போங்கன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தினா உமர் இப்னு கத்தாப்கிட்ட வந்தார். என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு வீட்டு மாடு எங்கள் கழுதையை கொன்று போட்டுச்சு. அப்படியா? மாடு கழுதையை கொண்டா என்ன பண்ண முடியும்? ரெண்டுக்கும் அறிவாக இருக்குது, அறிவுலாம் இல்லையே, அது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவ்வளோதான் உங்கள் கழுதைன்ட்டாங்க. அவருக்கு ஒன்றும் ஓடலை. பெரிய பெரிய சாபாக்கள்லாம் இப்படி தீர்ப்பு வழங்குறாங்களே. மீண்டும் வருகிறார். பெருமானார் அலிட்ட போங்கன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, மாடு கழுதையை கொன்று போட்டுச்சு. அப்படியா? ஓகே. மாடு கழுதையை கொன்னது கரெக்டு. கழுதை மாடு கட்டி போட்ட சேஃப்டியான இடத்துக்குள் வந்ததா? கேள்விகளங்க. மாடை கட்டி போட்டிருக்கிறாரு, அவர் மாட்டினுடைய தோட்டம், அது மாடு பாதுகாக்கப்படும் இடம், அதற்குள் கழுதை வந்ததா? இல்லை. கழுதை பாதுகாக்கப்படும் இடத்துக்குள்ளே மாடு போச்சான்னு கேட்டார். மாடு போனது கழுதை பாதுகாக்கிற இடத்துக்குள்ளேயா அல்லது மாடு கட்டி போடப்பட்ட இடத்துக்குள்ளே கழுதை வந்துச்சா? அவர் யோசிக்கிறாரு, இது எதை சொன்னால் கரெக்டாக இருக்கும்? யோசிக்காத, நடந்ததை சொல்லு, நடந்ததை சொல்லுப்பா, நான் தீர்ப்பு வழங்குறேன்னாங்க. உலகத்தையே வியக்க வைத்த தீர்ப்பு சொன்னாங்களா? மாடு கட்டி போடப்பட்டிருக்கிறது, மாடு அதற்குள்ள தொழுவத்துக்குள்ளே அது கிடந்தது, கழுதை அத்துமீறி உள்ளே வந்துச்சு, மாடு அதை முட்டுச்சு, சண்டை போட்டுச்சு, கழுதை மோத்தா போயிட்டு எந்த ஒரு கூலியும் இல்லை. ஏன்? வரம்பு மீறி உள்ள வந்தது கழுதை, மாடு அது இடத்துக்குள்ளே தான் இருந்தது. அதே சமயம் கழுதையை கட்டி போட்டிருக்கிற கழுதைக்கு உள்ள பாதுகாப்பு இடத்துக்குள்ளே கழுதை இருக்குது. மாடு அத்துமீறி உள்ள வந்ததா? கழுதையை கொன்று விட்டதா? மாட்டுக்கு சொந்தக்காரன் கழுதைக்கு பகரம் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி போச்சு. சொன்னாங்களாம், அல்லாவின் தீர்ப்பல்லவா இந்த தீர்ப்பு, என் அலி வழங்கிய தீர்ப்பு அல்லாவின் தீர்ப்பு என்றார்கள். ஏன்? பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே, பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே கழுதை பாதுகாக்கப்பட்டிருக்குது, அது உள்ள இடத்துல நிற்கிது, அதுக்கு சுற்றி அந்த மனுஷன் வேலியை போட்டிருக்கான், வேலியை தாண்டி மாடு உள்ள வந்து கழுதையை கொன்னுச்சுன்னா அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் கழுதைக்குள்ள அமௌண்ட்டை கொடுத்துடணும் என்றார்கள். அந்த தீர்ப்பை பாராட்டினார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாபெரிய அறிவில் மிகச்சிறந்த இடம். சய்யிதுனா அலியினுடைய தீர்ப்பை பேசணும்னா கொஞ்சம் நாம் கிரகிச்சு தான் பேசணும். விளங்குறவங்களும் ரொம்ப நிதானமாக விளங்கணும். எங்கே போய் மாற்றி கீத்தி மாட்டை கொண்டுட்டாங்களாம், கழுதையை கொண்டுட்டாங்களாம், என்னத்தையாச்சும் பேசக்கூடாது. விஷயம் என்ன? அவர்களின் அறிவை அன்னலார் பாராட்டுகிறார்கள். உலகத்தில் யாரும்
புலப்படாத அறிவு ஞானத்தை அல்லாஹ் சையதுனா அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, ஒரு யூதர் இருக்கிறாரு, அவர் அலியை கரெக்டாக அலி நபியெல்லாம் தொழுகையில் பிரியும். தக்பீர் கட்டினா ரொம்ப நேரம் நிற்பாங்க, தக்பீர் கட்டினா ரொம்ப நேரம், இபாதத்தில் இன்பம், நேரம் வந்ததா தாமதிக்க மாட்டார்கள். இப்படி ஒரு அருமையான அவர்களுக்கே உரிய ஒரு நிர்ணயத்தை உண்டாக்கியிருந்தார்கள். அவர் பார்க்குறார், அந்த யூதருக்கு தெரியும், கரெக்டாக தொழுகை ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த நேரம் வந்தால் மிஸ் பண்ண மாட்டாங்க, யார் பேச்சு கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ போய் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டோம்னா அலியை தொலை விடாமல் ஆக்கிடலாம். எப்படியெல்லாம் சூழ்ச்சி, ஒரு சூழ்ச்சி, எப்படி திகைக்க வைக்கிற கேள்வி. தொழுகைக்கு போகிற நேரம், அந்த அலி ரலியல்லாஹு விட்ட நபிகள் நாயகம் உங்களை புகழ்ந்தார்கள், நீங்கள் அறிவின் களஞ்சியம் என்று பாராட்டி இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியணும், சந்தேகமாக இருக்கு, எனக்கு தெரியல, கேளுப்பா. இல்லை, கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி, பரவாயில்லை, சிக்கலான கேள்வி என்கிறார் சையதுனா அலியன் கர்ரமல்லாஹ், பரவாயில்லை நீ கேளுன்னாங்க. அவர் ரொம்ப தூவம் போடுறார், இல்லை சீக்கிரமாலாம் பதில் சொல்ல முடியாது, கேளம்பா. ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க விஷயம் ஒன்றும் இருக்காது. அவங்க சொன்னால், அங்கெல்லாம் உலகத்தில் இறைவனின் படைப்பை பார்த்தேன், இறைவனின் படைப்பை, நிறைய பிராணிகள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது, நிறைய பிராணிகள் குட்டி போட்டு பால் கொடுக்கிறது. முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் பிராணிகளும் உண்டு, குட்டி போட்டு பால் கொடுக்கிற பிராணியும் உண்டு. எத்தனை என்னென்ன பிராணிகள் முட்டை போடுது, என்னென்ன பிராணிகள் குட்டி போடுது, எங்கேருந்து என்ன லட்சக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைத்தான். மூட்டை பூச்சியில் இருந்து கொசுக்கள் வரையிலும், மூட்டை பூச்சிகள், கொசுக்கள், யானை போன்ற பிரமாண்டமான படைப்புகள். இதில் பல பிராணிகள் குட்டி போடுது, பல பிராணிகள் முட்டை போடுது. முட்டை போடும் பிராணி எது, குட்டி போடும் பிராணி எது, எதெல்லாம் கேட்டார். அவ்வளோதானா, இது பெரிய மேட்ரு இல்லை, சிம்பிள் தானே பாண்டாங்க. அவர் பார்த்தாரு, இவர் எண்ணி சொல்கிறதுக்கே 5 மணி நேரம் ஆகுமே. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பை பாரு, எந்தெந்த பிராணிகளுக்கெல்லாம் காது வெளியில் இருக்குன்னு பாரு. எந்தெந்த பிராணிகளுக்கு காது வெளியில் இருக்கு, மனுஷனை பார்த்தியா காது வெளியில் இருக்குது, ஆட்டை பார்த்தியா காது வெளியில் இருக்குது, மாட்டை பாரு காது வெளியில் இருக்கு. காது வெளியில் இருக்கிற பிராணிகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். காது உள்ள இருக்குது, காது உள்ள இருக்கும். கோழியை பார், கோழியை பார், புறாவை பார், காது உள்ள இருக்கும், காது வெளியில தெரியாது. காது உள்ள இருக்கும் பிராணிகள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் என்றார். காது வெளியே இருந்தால் குட்டி போடும், காது உள்ளே இருந்தால் முட்டை பொரிக்கும். அவர் பார்த்தார், சுப்ஹானல்லாஹ், உலகத்தை பூரா ஒத்த வார்த்தையில், லட்சோப லட்ச ஆண்டவனின் படைப்புகளை ஒரே வார்த்தையில், காது வெளியில இருக்குதா அது பூரா குட்டி தான் போடும், காது உள்ள இருக்கா அதெல்லாம் முட்டை தான் பொரிக்கும், முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எந்த அளவிற்கு நான் படித்தேன். அந்த யூதர் அந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் சொன்னபோது அவர் வியந்து போனார், ஆச்சரியப்பட்டார். அலியின் கர்ரமல்லாஹுவின் கரத்தை பிடித்து வாழ்த்து சொல்கிறார். மாமனிதர் நபி பெருமானார் உங்களை அறிவின் களஞ்சியம் என்று சொன்னார்களே, அது எத்தனை பொருத்தமான செய்தி. ஆயிரக்கணக்கான சட்டங்களை எளிய வழியில், ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு இருக்கிற போது சில பிரச்சனை வரும், அலியை கூப்பிடும்பாங்களாம். அதான் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, லவுலா அலியுன் லஹலக உமர், இந்த அலி இல்லைன்னா உமர் நஷ்டமாக போயிடுவேன்னாங்க. அலி மட்டும் இல்லை, உமர் நஷ்டம். இந்த உமர் பல இடத்தில் என்னை தூக்கி நிறுத்தியவர்கள் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்று சொல்கிறார்கள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆற்றல் மிக்க அறிவில் சிகரமாக திகழ்கிறார்கள், போர்க்களத்தின் வீரராக திகழ்கிறார்கள். இதற்கெல்லாம் மேலால் அன்பு காட்டுகின்ற, அரவணைக்கின்ற மாபெரிய சக்தி சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் ஆளுமையாக அவர்களை ஆக்கினார்கள். 4வது ஹலீஃபா, இஸ்லாமிய 4வது ஹலீஃபா,
பிரச்சனை நிறைந்த காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்த அந்த ஆட்சியின் அதிகாரம் மிகப்பெரிய பலம். ஆனால் சஹாபாக்களுக்குள்ளேயே சர்ச்சைகள் இருந்த காலம், எதிர்ப்புகள் வளர்ந்திருக்கிறது, அரசியல் பின்னணிகளில் நிறைய விவகாரங்கள் இருக்கிறது. அத்தனையிலும் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு மகத்தான சக்தி உடையவர்கள், எளிமையான வாழ்க்கை உடையவர்கள். எளிமைனா எவ்வளோ எளிமை, ரொம்ப எளிமை. நான் படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் எதிரே போட்டி நடக்குது, போர் நடக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள எதிர்த்து இவங்களுக்குள்ள போர். அந்த போர்க்களத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சிப்பாய் ஒருத்தரை முஆவியா மிஸ்ஸில் வர்றாங்க. தன்னுடைய சிப்பாய்களுக்கு விருந்து கொடுக்கப்படுற இடம், அந்த விருந்து கொடுக்கப்படுற இடத்தை சுற்றி பார்க்குறாங்க முஆவியா. அங்கே புதுசாக ஒரு ஆள் இருக்கிறார். நீ யாருன்னு கேட்டாங்க. நான் அலி ரலியல்லாஹுடைய சிப்பாயின்னார். இங்கே எதுக்குப்பா வந்திருக்க? அந்த போர்க்களத்தில் உள்ளவர். இங்கே எதிரணி, இங்கே ஏம்பா? இல்லை, சாப்பாடுங்க நல்லா இருக்குதுன்னார். இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது, அதனால் இங்கே வந்தேன். ஆனால் அப்போ ஏன்பா எங்கள் கூட சேரல? போருக்கு இங்கே வரலையப்பா. இல்லை, எனக்கு அலியை தான் பிடிக்கும்னு. எனக்கு அலியை பிடிக்கும், அலியினுடைய கொள்கை பிடிக்கும். அதனால் போர்க்களத்தில் அவர்களோடு அங்கே சாப்பாடுலாம் சரியில்லை, ஏன்னா அவங்கள்ட்ட வசதி இல்லை. இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது, சாப்பாடுக்கு இந்த மிஸ்ஸுக்கு வந்துடுவேன், போருக்கு அவங்க கூட இருப்பேன்னாங்க. எப்படி இருக்கும் முஆவியாவுக்கு? முஆவியாவுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்ல வருகிற செய்தி, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா போர்க்களம் என்று வந்த போதிலும், சிப்பாயிகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று வந்த போதிலும் பெரிய தடபுடலான ஏற்பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை. எளிய வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. ஒருவர் அலியை குறை சொன்னார், இமாம் புகாரி எழுதுவார், அலி யார் என்று ஒருவர் குறை சொன்னார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் வீட்டை அந்த சஹாபி காட்டினாங்களாம். யாரப்பா சொல்கிற? அலியா? இந்த பாரு, இதான் அலியின் வீடு. இதா? ஆமாம், கூரை போட்டிருக்க அந்த வீடு. மத்தியில் சில கூரைகள் பிஞ்சி இருக்கிறது. நாட்டின் ஜனாதிபதி கூரை வீடு, கூரை வீட்டில் சில பாகம் கிழிந்து கிடக்கிறது. இதுதான் அலியின் வீடு. இப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களையா குறை சொல்கிறாய் என்ற போது அவர் தலைகுனிந்து போனார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சஹாபாக்களுக்குள்ள இருந்த தியாகம் என்ன தெரியுமா? ஹஸரத் முஆவியா, சரிப்பா. அங்கே ஒரே பரபரப்பாயிட்டு, எதிர்காலத்திலிருந்து ஒருத்தர் நம்ம மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்றாரு, எது உளவாளியாக இருக்குமோ? அவர் முஆவியா சொன்னாங்களாம், உளவாளிலாம் இல்லை, அவர் பாவம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு வந்திருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, டெய்லி இங்கே வந்திருப்பான்னாங்களாம். டெய்லி சாப்பிடுங்க, வந்துரு, உனக்கு நம்ம சாப்பாடு பிடிக்குது, அதாச்சும் பிடிச்சிச்சே, என் கொள்கை தான் பிடிக்கல, சோறு பிடிச்சிச்சு இல்லை, டெய்லி இங்கே வா சொன்னார்கள். இவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். அதுதான் சஹாபிகள். தன்னுடைய உணவு பிடித்தது என்ற போது உண்ண வந்த ஒருவரை இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடாதீர்கள் என்றார்கள். எளிமையான அரசியல் வாழ்க்கை, நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது அபாரமான நம்பிக்கை. சையதுனா அலியின் கர்ரமல்லாஹ் ஒரு கட்டத்தில் போனாங்க, சஹாபாக்களோட ஒரு பயணம், சோமில்லாமல் ஆயிட்டாங்க. சோமில்லாமல் ஆனாங்கன்னா அலிரதியில் நடக்க முடியல. கூட போன சஹாபிகளுக்கு கவலையாக போச்சு. ஏதாச்சும் ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நம்ம ஊருக்கு போயிடுவோம், சஹாபாக்கள் ஊருக்கு போயிடுவோம். அலி சிரிச்சாங்களாம். என்ன விஷயம், பயப்படுறீங்களோ? ஜனாதிபதி போகிற இடத்துல மௌத்தா போயிட்டாங்கன்னு பிரச்சனை ஆகும்னு பயப்படுறீங்களா? ஆமாப்பா, பயமாக இருக்குது. நீங்கள் உடல்நல குறைவாக இருக்கிறீங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா சக்கடமாக போயிடும் பயணத்தில். அவங்க சொன்ன வார்த்தை, இந்த பயணத்தில் நான் மௌத்தாக மாட்டேன், இந்த பயணத்தில் எனக்கு மௌத்து வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை குறிப்பிட்டு என் அலி கொல்லப்படுவார், தாடி வழியே ரத்தம் வழியும், அவர் ரூஹு பிரியும், ரத்தம் தாடி வழியே வடியும், ரத்தம் வழிந்து அவர் ஷஹீதாகுவார் என்றார்கள். அந்த நேரம் இன்னும் வரவில்லை என்றார்களாம் அலி ரலியல்லாஹு. இப்போ நான் தாடியில் ரத்தம் வரல, ஷஹீதாகல,
ஷஹீதாகி தான் கொல்லப்படுவேன். அதனால் எனக்கு இந்த யுத்தத்தில் இந்த பயணத்தில் மரணம் வராது. அவ்வளவு தூரம் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்பியவர்கள். நான் இங்கே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், அல்லாஹ் சொன்னால் நம்பும் வாழ்க்கை, ரசூல் சொன்னார்களா நம்பும் வாழ்க்கை. என் பெருமான் சொல்லிட்டாங்க, உங்கள் மௌத்து ஷஹாதத்து தான். நான் சும்மாலாம் மௌத்தாக மாட்டேன், மயக்க மாட்டேன், மௌத்தாக மாட்டேன், கீழே விழுந்து மௌத்தாக மாட்டேன், உடல்நல குறைவாயெல்லாம் மௌத்தாக மாட்டேன், ஷஹீதாகிய மரணம் சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நாட்டினுடைய ஆட்சி காலத்தில் கொடூரமான ஷஹீத் சையதுனா அலி எங்கே அடக்கப்பட்டாங்கங்கிற விவகாரங்கள்லாம் நிறைய இருக்குது, அங்கேயா. ஆனால் சையதுனா அலி அவர்களை நஜபிலே அடக்கப்பட்டதாக வரலாற்றின் ஒரு பகுதி இருக்கும். அங்கே நான் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஈராக்கினுடைய பகுதியில், ஈராக்கினுடைய தேசம், அங்கே நஜப் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய மக்பரா இருக்கிற இடம். அந்த ஜியாரத்துக்கு போன போது ஆச்சரியப்படும் அளவிற்கு உள்ளே நுழைவதற்கு முடியல. அவ்வளவு கூட்டம், பெரும் கூட்டம். உள்ள நுழைவதற்கு பெரிய பாதுகாப்பு. ஹரம் அந்த இடத்துக்கு சொல்றாங்க, இது ஹரம் அப்படிங்கிறாங்க, பாதுகாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு தூரம் பாதுகாப்பு? செல்போனை கூட வாங்கி வச்சுக்கிறாங்க, செல்ஃபோனை வாங்குறாங்க, செக்கப் பண்ணுறாங்க. அந்த எப்படி ஏர்போர்ட்டில் போகும்போது செக்கப் பண்ணுவாங்களோ அது மாதிரி கையெல்லாம் தூக்கி காட்டணும், தூக்கி எல்லாம் ஃபுல் செக்கப்புக்கு பின்னால் தான் சையதுனா அலியின் ஜியாராக்கு போக முடியும். ஃபுல் செக்கப் உடம்பு. அதுக்கு பின்னால் உள்ளே போனால் சுப்ஹானல்லாஹ் நம்மளை மறந்துடுவோம். வாசலில் கால் வைக்கும் போது அத்தரால் கழுகி இருக்கிறார்கள். அத்தர்னா எப்படி? அந்த மாதிரி ஒரு மனம் துன்யாவிலேயே இல்லை. அப்படி ஒரு பிரகாசமாக சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமானார்கள் என்று வரலாற்றின் ஒரு குறிப்பு சொல்வதை போல் நஜபு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை, மங்களத்தை, இன்னொரு பக்கம் நறுமணத்தை, மாநபியின் அன்பு குடும்பத்து அருமையான அந்த இளைஞர் சையதுனா அலி அவர்கள் இருக்கும் போதும் மணக்கிறார்கள், மரணித்த பின்னாலும் இன்றைக்கும் மணக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த மாமனிதர்களை நாம் நினைத்து பார்ப்பதே நமக்கு பெரிய பாக்கியம். அவர்களை பற்றி பேசுவதும் ஒரு பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்க வேண்டுமா, என் அலி இல்லாமல் நான் இல்லை என்றார்களே, அந்த வார்த்தை எத்தனை ஆயிரம் முறை கேட்பதற்கு நமக்கு மனமெல்லாம் மகிழ்கிறது. நான் இல்லாமல் என் அலி இல்லை, அலி இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்றார்கள். இதைவிட அவர்களின் புகழை என்ன சொல்வது? அத்தகைய மாமனிதர் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹ், இமாம் ஹசனின் தந்தை, இமாம் ஹுசைனின் தந்தை, இமாம் முஹ்சினின் தந்தை, பாக்கியமான சொவனத்து பிள்ளைகளின் தந்தையாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருளுக்குரிய இந்த மனிதர்களை நாம் நினைப்போம், போற்றுவோம், அவர்களை புரிந்து கொள்வோம். அவர்கள் போன பாதை வெளிச்சமான பாதை, அல்லாஹுவோடு ரசூலோடு அழகிய இன்பம் கொண்ட பாதை. அந்த பாதையை பின்தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத் வரையிலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. நாளைய கேள்வி, சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள்? அதில் ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை? இரண்டாவது கேள்வி, நுணுக்கமான கேள்வியை யூதர் ஒருவர் கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? யூதர் என்ன கேள்வி கேட்டார், என்ன பதில் அவர்கள் சொன்னார்கள்? நுணுக்கமான கேள்வி யூதர் கேட்கிறார், சையதுனா அலி அவர்கள் பதில் சொன்னார்கள். அந்த கேள்வி என்ன, பதில் என்ன? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.